ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேரி எனர்ஜிஸ், இவங்களுக்கு யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 540 மெகாவாட் சோலார் மாடியூல் சப்ளை ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் இவங்களும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ், கொலம்போ டாக்யார்டு கூட அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோட லிஸ்டட் ஷிப் பில்டிங் கம்பெனி. இதில் $52.96 மில்லியன் 450 கோடி அப்ராக்சிமேட்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்யூசிஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜப்பானை சேர்ந்த ஓமிஷி டோக்கியாட்கோ அவங்கள மூலமாக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ மெரைன் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேசகான் டாக்ஷி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ், இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு 1103 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், இவங்களுக்கு அதானி போர்ட் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 6 லார்ஜ் தெர்மல் பவர் யூனிட்ஸு, 800 மெகாவாட் கெப்பாசிட்டி. ஸோ அந்த பேஸில் இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. பெருமாள் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இவங்க 700 கோடி பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற பெருமாள் ஃபினான்ஸ் லிமிடெட்டில் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த பிஸ்னஸோட ஜென்ரல் நீட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது பெருமாள் என்டர்பிரைசஸ் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் 15 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் 21 ஐடிடி சிமெண்டேஷன், இவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. $67.4 மில்லியன். ருவாய்ஸ் எல்என்ஜி ப்ராஜெக்ட் அபுதாபியில் 580 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட். இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும். பிஎஸ்யூ பேங்க் செக்டாரில் உள்ள முக்கிய தலைவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கூட ஒரு கீ மீட்டிங் இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க் வந்து கிரெடிட் டிஸ்பர்ஸில் வந்து அக்ஸலரேட் பண்ணணும். அது இல்லாமல் லாஸ்ட்டு ஃபிசிக்கல் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ஹையர் கிரெடிட் க்ரோத் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்க. நெட் என்பிஏ வந்து 0.52% கொண்டு வரணும். அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சி பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் இவங்க மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்கிறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை யுஎஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து இந்தியாவோட லீகல் கமிஷன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதாவது யுஎஸ்ல உள்ள செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நியூயார்க்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கௌதம் அதானி, சாகர் அதானி அவங்களுக்கு இன்னும் நாங்கள் சம்மன்ஸை வந்து இஷ்யூ பண்ணலை. இந்த சம்மன்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் லீகல் அஃபீஷியல் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். 2 இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும் மெயினாக. ஏன்னா ஒபினிக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிட்டடோட ஒய்டிக் அப்படிங்கிற பிராண்டை வந்து 188 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 40% ஈக்விட்டி சார். ஸோ நாளைக்கு இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. என்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிட்டு வந்து 450 மெகாவாட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர்டர் வந்து விண்ட் சோலார் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட்டு, அது வந்து அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ என்எல்சியும் என்டிபிசியும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 95% வரைக்கும் ரேலியாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வின் ட்ரேடர்ஸ் ஃபினான்ஷியல் 26ல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் 97% அளவுக்கு மேலே போயிருக்கு. $6.04 ப்ரீவியஸ் க்ளோஸு. ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஷியல் 26ல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் 95% கிட்ட இருந்திருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் $1.17. வேரிமேன் குளோபல் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஷியல் 26ல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் 79% மேலே போயிருக்குது. 16.23 அதோட ப்ரீவியஸ் க்ளோஸு. ஜிஏசிஎம் டெக்னாலஜிஸ் 78% மேலே போயிருக்கு ஃபினான்ஷியல் 26ல் $1.07 இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ். கைசர் கார்பரேஷன் 56% பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. $8.39 இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் 53% மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் $90 இருக்குது லாஸ்ட் மார்க்கெட்டில். திரானி ப்ராஜெக்ட்ஸ் 52% ஃபினான்ஷியல் 26ல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் $5.64. மிஸ்டன் ஃபுட்ஸு ஃபினான்ஷியல் 26ல் 49% பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ் $6.51. இந்த மிஸ்டன் ஃபுட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி எனக்குலாம் கோவிந்தா போட்டுவிட்டது. ஆக்சுவலி எப்படின்னா கன்சிடர் பண்ணால் அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி 20 ரூபா ஏதோ கன்சிடர் பண்ணால் இப்போ 9 ரூபா சம்திங்லாம் வந்து இப்போ எந்த ரேஞ்சில் கிடக்குனே தெரில. என்கிட்ட ஒரு 10-15 ஷேர் ஏதோ உண்டு மிஸ்டன் ஃபுட்ஸு. நிறைய பேர் நீங்களும் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வாங்கின ப்ரைஸை எப்போ தாண்ட போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஜூலை 26 அவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் 26 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலையில் சில கம்பெனிஸோட ஐபிஓஸ் எல்லாமே வர இருக்குது. ஃபஸ்ட்டு டாடா கேபிட்டல், இது வந்து April 4, 2025 தான் இந்த
ஃபைலிங்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அப்ரூவலும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் இந்த அடுத்த மாதம் அவங்க ஐபிஓக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து டாடா கேபிட்டல் ஐபிஓ இந்த மாதம் ஜூலையில் வருது. என்எஸ்டிஎல் ஆக்சுவலி இது வந்து ஜூலை 2023 அந்த ஃபைலிங்ஸ்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது செப்டம்பர் 2024 தான் அப்ரூவல் கிடச்சி 30 செப்டம்பர் 2024. இப்போ ஜூலையில் இவங்களோட ஐபிஓ வர இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இவங்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. 25 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் நாங்கள் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்கும், ஆஃபர் ஃபார் சேல் இருக்கும். 2024 ஆகஸ்ட் 20 தான் அந்த அந்த ஐபிஓக்கான ஃபைலிங்ஸ்லாம் நடக்குது. 6 ஜனவரி 2025 செபி வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதத்தில் இதோட ஐபிஓ லிஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஃபின்கார்ப்பு இதுவும் ஆகஸ்ட் 2024 தான் செபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணுறாங்க. செபிக்கிட்ட கிளியரன்ஸ் 2025 மே 22 கிடைக்குது. ஸோ இதுவும் ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபார் சேல். நெக்ஸ்ட் மந்தில் இதோட ஐபிஓ இருக்குது. கிரைசாக்கு ட்ராவல் ஃபுட் சர்வீஸு, நெக்ஸ்ட் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சூஸு, ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி, பராஸ் ஹெல்த்கேர். ஜூலையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கம்பெனிஸ் மேலே ஐபிஓ வர இருக்கிறாங்க. ஸோ எந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ணலான்னா டாடா கேபிட்டல் அப்ளை பண்ணலாம், என்எஸ்டிஎல் பார்க்கலாம், மற்றபடி ஹீரோ ஃபின்கார்ப் பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் எனக்கு பெருசாக தெரியாது. இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச கம்பெனினால தைரியமாக அப்ளை பண்ணலாம். நாளைக்கு அது இல்லாமல் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஐபிஓ அலாட்மெண்ட் டேட்டு யாருக்கெல்லாம் கிடைக்குது, அந்த லக்கியஸ்ட் பர்சன் யாரெல்லான்னு பார்க்கலாம் நாளைக்கு. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் அவர் வந்து ஒரு நண்பர் RHFL அது பிஇனி காட்டுது ப்ரோ என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டார். அப்படின்னா அது என்னென்னா நீங்கள் வந்து டெலிவரி அதாவது அந்த ஷேரை வாங்கலாம், ஆனால் இன்ட்ராடேயில் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிஸ்க்கு இருக்கும். செபி வந்து ஏதாவது பேன் விதிச்சிருப்பாங்க. நான் அது சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி அனில் அம்பானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி ஒரு பேன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸு இதில் எல்லாமே சில ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டதுனால ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸு சில ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க மட்டும் இல்லாமல் ஒரு 24% வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டில் 5 இயர்ஸுக்கு ஈடுபடக்கூடாது. ஏன்னா டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிட்டடில் நடந்திருக்கு அப்படிங்கிற பேசிஸில் கொடுத்தாங்க. இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபாலாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து ரொம்பவே டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த பங்கு. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் 6 ரூபா சம்திங்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிடலைசேஷனே 299 கோடி தான் இருக்குது. ஸோ இந்த பங்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ரொம்பவே ரிஸ்க்காக தான் போய் முடியும். நான் சொன்ன அந்த அப்டேட்டு செபி பேன் பண்ணாங்கல்ல, இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தது. ஆகஸ்ட் 26, 2024 வந்த நியூஸு. எனக்கு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடச்சி. இது ஒரு பிரச்சனைனா இது போக நிறைய பிரச்சனை அனில் அம்பானி குழும பங்குகளில் இருக்குது. அதனால் இதை தொடாதீங்க. பி ரேஷியோ -88 இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அப்படி காட்டுது அதெல்லாம் கண்டுக்கவே செஞ்சுருக்காங்க. அப்படி காட்டினாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஸ்டாக் தான். ஸோ அது பக்கம் போகாதீங்க. ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி நயரா எனர்ஜி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வச்சுருக்காங்க. ராஸ்நெஃப்ட் 49.13% ஆஃப் ஸ்டேக் வந்து விற்கிறதுக்கு தான் முடிவெடுக்கிறாங்க. 20 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி பண்ணுறாங்க. 6750 பெட்ரோல் பம்ப்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை வந்து விற்கிறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மேபி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நயரா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவர் வந்து குளோபல் லெவலில் நடக்கிற பவர் ப்ராஜெக்ட் பேஸ்டு 1500 மெகாவாட் கேஸ் பேஸ்ட் பவர் ப்ராஜெக்ட்டு அந்த பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. UAE, குவைத், மலேசியா இந்த மாதிரி நாடுகளை சேர்ந்த பிட்டு. கிட்டத்தட்ட இதோட மாடியூல்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் மாடியூல்ஸ் 2000 கோடி கிட்ட வரும். ஸோ இந்த பிட்டில் ரிலையன்ஸ் பவரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜியோ பிளாக்ராக்கோட லிக்விட் ஃபண்ட் NFO வந்து ஜூன் 30 ஓப்பன் ஆகி ஜூலை 2 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜியோ பிளாக்ராக் லிக்விட் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு இவங்க வந்து ஒரு 1622 கோடி பிவரேஜ் பிளான்ட் வந்து ஆந்திர பிரதேசில் செட் பண்ண போகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலமாட்டு 1200 டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1622 கோடி பிவரேஜ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆந்திர பிரதேசில் போட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைவல் இது ஷீனை இழக்கிறாங்க. அதாவது அவங்களோட மார்க்கெட் ஷேர் பொத்துன்னு கீழே போயிட்டே இருக்குது. குறிப்பாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரைவல்ஸ் எல்லாமே ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. அது இல்லாமல் டீலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜின் கொடுக்குறாங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸு, நெரோலாக்கு இதெல்லாமே லீடிங் கம்பெனிஸ், பர்கர் பெயிண்ட்ஸு. ஆனால் புதுசாக வந்த JSW பெயிண்ட்ஸு, பிர்லா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீலருக்கு ஒரு பக்கம் நல்லா மார்ஜின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது என்ன சொல்ல ப்ரைஸையும் இவங்கள கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா குறவாக கொடுக்குறாங்க. இதனால் இவங்களோட மார்க்கெட் ஷேர் இறங்குது மார்க்கெட்டில். நெஸ்லேவோட சுரேஷ் நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா ப்ரீமியமைசேஷன், பெட் கேர், வெல்னஸ் பவரிங் கம்பெனி
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த சுரேஷ் நாராயண் வந்து இதில் இருந்தார் நெஸ்ட்லேல. இப்போ அவர் ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ பெட்கர் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த செக்மெண்ட் எல்லாமே டபுள் டிஜிட் க்ரோத் இனி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அது இல்லாமல் எஃப்எம்சிஜிஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசத்துக்கு கீழே வருது லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்யூஎல், நெஸ்லே, பிரிட்டானியா, மேரிகோ, டாபர், கோத்ரேஜ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத் தான், மிட் டு லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம் க்ரோத் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் மேபி ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட் யூனிட் வந்து சஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட் யூனிட் 2 வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 120 மெகாவாட், ஆக்சுவலி 220 மெகாவாட்டில் 120 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிபிசி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. போயிங் வந்து பை ரேட்டிங் வின் பண்ணியிருக்கிறாங்க, ரெட் பேண்ட் அவங்க தான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஹெல்த்தியர் கம்பெனி அப்படின்னு சொல்லி போயிங்க்கு அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு $14 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நடந்திருக்குது. அது இல்லாமல் டெலிவரிஸும் 737லேருந்து 787 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டார்கெட் ப்ரைஸ் $275 சொல்கிறாங்க, பைக்கால் கொடுக்குறாங்க. இது போயிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜென் டெக்னாலஜிஸுக்கு பேட்டன் கிடச்சிருக்கு லேசர் பேஸ்டு மிலிட்ரி ட்ரைனிங் சிஸ்டத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா 54th இந்தியன் பேட்டன் டைட்டிலாக இருக்குது. சிங்கிள் ILU லாங் பாஸ் ஃபிட்டர் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் சிஸ்டத்துக்கு இவங்க அந்த பேட்டன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென் டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. JSW மோட்டார்ஸ் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அவங்களோட காருக்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க 1.5% அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்சார் EV, காமட் EV அதுலேயும் ரைஸ் பண்ணுறாங்க. அதர் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு 1.5% ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஜூலை 1ஆம் தேதியிலே. இவங்க சொல்லியிருக்காங்க நீ வரிசையாக எல்லா கார் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நாங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட், குறிப்பாட்டு போனஸு, ஸ்ப்ளிட்டு, டிவிடெண்டு, கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வர ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூன் 30ஆம் தேதி CFF ஃப்ளூயிட் கண்ட்ரோல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 காசு டிவிடெண்ட். டால்மியா பாரத் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ₹1.50 காசு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி ₹2.25 காசு. சகர் சாஃப்ட் இந்தியா ₹2. சீரா சானிட்டரி வேர் இது ஜூலை 1ஆம் தேதி ₹65. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 80 காசு. பாலிகேம் ₹20. பார் சீட்ஸ் ₹1.10 காசு. பார் சீட்ஸ் வந்து ஜூலை 2ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. சீகா இன்டர்பிராண்ட் சிஸ்டம் ₹2.40 காசு. NDR ஆட்டோ காம்போனன்ட்ஸ் NDR ஆட்டோ வந்து ஜூலை 3ஆம் தேதி ₹2.75 காசு ரெக்கார்ட். ₹2.75 காசு டிவிடெண்டு ஜூலை 3ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். VST இண்டஸ்ட்ரீஸ் ₹10 டிவிடெண்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஜூலை 4ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ₹1 டிவிடெண்டு. பாரத் ஃபோர்ஜ் ₹6. பயோகான் 50 காசு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போனஸ் இஷ்யூ 1:4 அந்த ரேஷியோவில் ஜூலை 4ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பிரிண்ட் இவங்க ₹6 டிவிடெண்டு. தாம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ் ₹1.25 காசு. DCB பேங்க் ₹1.35 காசு. எஸ்காட்ஸ் கியூபுட்டா ₹18. கிளாஸ்டர் ₹20. ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் ₹1. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ₹25.30 காசு. மேக்ஸ் ஹெல்த்வேர் இன்ஸ்டியூட் ₹1.50 காசு. நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் ₹10 டிவிடெண்டு. நவீன் ஃப்ளூரைன் இன்டர்நேஷனல் ₹7 டிவிடெண்டு. நெக்ஸ்ட்டு நெஸ்லே இந்தியா ₹10 டிவிடெண்டு. ஆன்வார்ட் டெக்னாலஜிஸ் ₹5. பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டு ₹10 இருக்கிறத ₹5 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பெட்ரோநெட் LNG ₹3. ரெட்டிங்டன் ₹6.80 காசு. ஷைன் ஃபேஷன்ஸ் ஆக்சுவலி ₹0.125 சொல்கிறாங்க. எஸ்கேஃப் இந்தியா ₹14.50 காசு. சோனா BLW ப்ரெசிஷன்ஸ் ஃபாரிங்ஸ் ₹1.60 காசு. சுப்ரீம் பெட்ரோகம் ₹7.50 காசு. டெக் மஹேந்திரா ₹30. தெர்மேக்ஸ் ₹14. வெல்சம் என்டர்பிரைசஸ் ₹3. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் எல்லாமே வர இருக்குது. மேக்ஸிமம் ஜூலை 4ஆம் தேதியோட எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. 5, 6 எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.